அனைவருக்கும் வணக்கம். புறநானூறு புறம் அப்படின்னும் புறப்பாட்டு அப்படின்னும் அழைக்கப்படுது. புறம் தொடர்பான 400 பாடல்கள் இதுல இருக்குது. அந்த 400 பாடல்களை கடவுள் வாழ்த்தா சிவபெருமானை பத்தி பாடப்பட்டது. பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்றவர் பாடியிருக்காரு. புறநானூற்றுல சங்ககால மக்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் மன்னனுடைய கொடைத்திறம், வீரம், வெற்றி சிறப்பு இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, புலவர்களுடைய மாண்பு, அதாவது பெருமைகளை சொல்லக்கூடிய விதமா புலவர்கள் எவ்வளவு பெருந்தன்மையானவங்களா இருந்திருக்காங்க அப்படின்றதையும் சொல்லக்கூடிய விதமா அமைஞ்சிருக்குது புறநானூறு. அரசியல் களம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுறுத்தின பாடல்களும் நிறைய பாடல்கள் புறநானூற்றுல இருக்குது. இந்த புறநானூற்றுல சில வரிகள் நமக்கு, அதாவது புகழ்பெற்ற வரிகள் அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர், மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, அறநெறி முதற்றே அரசின் கொற்றம், இப்படிலாம் நிறைய பாடல்கள் இருக்குது. அதுல இப்ப நம்ம பார்த்தோம்னா 189வது பாடல் புறநானூற்றுல. இந்த பாடல் பொதுவியல் திரையில அமைஞ்சிருக்குது. பொருண்மொழி காஞ்சி அப்படின்ற துறையில அமைஞ்சிருக்குது. பொதுவா காஞ்சி அப்படின்னாலே நிலையாமையை பற்றி எடுத்து சொல்லக்கூடியது. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நிலையாமைய திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லிட்டு போறார். அதுல இந்த பொருண்மொழி காஞ்சி அப்படின்னா மெய்யுணர்வு பெற்ற சான்றோர் பெருமக்கள் அல்லது புலவர்கள் இந்த பிறவிலையும் சரி அடுத்த பிறவிலையும் நம்முடைய அறநெறி கருத்துக்களையும் இந்த உலகத்துல வாழக்கூடிய நெறிமுறைகளையும் எடுத்து சொல்லக்கூடிய விதமா அமைஞ்சிருக்குது. இத புறப்பொருள் வெண்பா மாலை இல்ல ரொம்ப பொருண்மொழி காஞ்சி அப்படின்றத எரிந்து இலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கண்ட பொருள் மொழிந்தன்று அப்படின்றாங்க. எரிந்து இலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கொண்ட பொருள் மொழிந்தன்று அப்படின்னு. அதாவது முனிவர்கள் சில நல்ல தகவல்களை இந்த உலகத்துக்கு உலக மக்களால ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவலை சொல்றாங்க. இந்த வாழ்க்கையில எப்படி நிலையாமை அப்படின்றது எல்லா நிலைகள்லயும் இருக்குது. செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை அப்படின்னு நிலையாமை கருத்துக்களை சொல்லிட்டு போறது. அதுதான் பொருண்மொழி காஞ்சி அப்படின்றத பதிவு பண்றாங்க. சரி, அதுல 189வது பாடல்ல இப்ப சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தென்கடல் வளாகம் பொதுமையின்றி அப்படின்னு இந்த பாடல ஆரம்பிக்குது. தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோருக்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமாப்பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் உண்பது நாளி உடுப்பது இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே அதனால் செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே அப்படின்றதான் பாடல். இப்ப இந்த பாடல்ல தென்கடல் வளாகம், அதாவது நீரால சூழப்பட்ட இந்த உலகம் முழுவதிலும், வளாகம் அப்படின்னா உலகம் முழுவதும், இந்த உலகத்துல பொதுமையின்றி அப்படின்றாங்க. அதாவது மன்னர்களுக்கு எல்லா நாட்டையும் தனக்கு கீழே கொண்டு வரணும், தன்னுடைய வீரத்தால, போர் இல்லாத நாள் வெறும் நாள் அப்படின்லாம் நினைக்கக்கூடிய அரசர்கள் நிறைய நம்ம புறநானூற்றுல எடுத்து சொல்றாங்க. அப்படி பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோருக்கும் அப்படின்றாங்க. எல்லாருக்கும் பொதுவானது இந்த உலகம் அப்படின்னு நினைக்காம, ஒருமைனா தனக்கு தான் எல்லா நாடும், தன்னுடைய வீரத்தால எல்லா நாட்டையும் தனக்கு கீழே அடிமைப்படுத்திடணும், வெற்றி வகை சூடிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசரா இருந்தாலும் சரிதான். நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான். அடுத்து சொல்றாங்க, அரசன் மட்டும் இல்ல, இரவும் பகலும் தூங்காம கண் விழிச்சு உழைக்கக்கூடிய கடுமா பார்க்கும் அப்படின்றாங்க. கல்லா ஒருவருக்கும், அடுத்து கடுமாப்பா இருக்கும் கல்லா ஒருவருக்கும். அரசனா இருந்தாலும் சரிதான்,
தனக்கு உழைச்சாதான் உணவு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வறியவனா இருந்தாலும் சரிதான். மா அப்படின்னா விலங்கு, விலங்குகளை வேட்டையாடி அதுல தனக்கு என்ன உணவு கிடைக்குதோ அதை வச்சு தன்னுடைய பொழுதை கழிக்கக்கூடியவனா இருந்தாலும் சரிதான். வறியவனா, அது எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம எப்போ சொல்லக்கூடியது அரசன் முதல் ஆண்டி வரை அப்படின்றோம் இல்லையா? அப்படி இந்த உலகத்துல வாழக்கூடிய யாரா இருந்தாலும் சரிதான். 9 நாளி உடுப்பது 2 அப்படின்றாங்க. சாப்பாட்டினுடைய அளவு நாளி அப்படின்றாங்க. நாளி அப்படின்னா காப்பிடி அரிசி, அவ்வளவுதான் ஒரு ஆளுக்கு. அந்த காலத்துல நிறைய உழைச்சிருக்காங்க, 4 அரிசி சாப்பிட்டுருக்காங்க அப்படின்லாம். இப்ப டம்ளர் கணக்கா போயிட்டு இருக்கு சமையல்லாம். சரி, நம்ம அதை விட்டுருவோம். 9 நாளி உடுப்பவை 2. ஆடை அப்படின்றது மேலாடை கீழாடை அப்படின்னு 2 தான். அரசன் முதல் ஆண்டி வரை இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இதுதான் நிலைமை. அப்படி இருக்கும்போது 9 நாளி உடுப்பவை 2ன்ற ஒரு நிலையில போகக்கூடிய அந்த நேரத்துல பிறவும் எல்லாம் அப்படின்றான். பிறவும் எல்லாம் அதே போலதான். ஒக்குதல் அப்படின்றாங்க. ஒரு சொல் எவ்வளவு அழகான சொற்களை பயன்படுத்துறாங்க. பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே அப்படின்றாங்க. ஒக்குதல் அப்படின்னா ஒருமைப்படுதல். மற்ற எல்லாமே சாப்பாடு, ஆடை இதெல்லாம் தாண்டி மற்ற எல்லாமே ஒண்ணுதான். மனிதனுக்கு எது தேவை அப்படின்றது தேவையான எல்லாமே ஒண்ணுதான், சமம்தான். ஒற்றுமை உடைத்து அரசனாக இருந்தாலும் வறியவராக இருந்தாலும் ஏழ்மை நிலையில பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையில இருக்கவங்களா இருந்தாலும் சரிதான், 2 பேருக்கும் தேவை அப்படின்றது ஒண்ணுதான். அப்ப தேவைக்கு அதிகமா நம்மள்ட்ட பொருள் இருந்தா என்ன பண்றதுங்க? அதான் சொல்றாங்க. 4 பேர் இருக்கோம், அரண்மனை மாதிரி வீடு. எத்தனையோ வறியவர்கள் குடியிருப்பு இல்லாம சாலைகள்ல வெயில்லையும் மழையிலையும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த உலகத்துல இந்த நாட்டுல எப்படியெல்லாம் மக்கள் வாழ்றாங்க? புறநானூற்று பாடல் அருமையா சொல்லுது. நமக்கு தேவையானது அவ்வளவுதான், 9 நாளி உடுப்பது 2. அதை தவிர்த்து தேவைக்கு அதிகமா எதுக்கு பொருள் வச்சிருக்கீங்க? அதை தாண்டி அதனால் செல்வத்து பயனே ஈதல் அப்படின்ட்டாங்க. நம்மகிட்ட செல்வம் இருக்கு இல்லையா, அந்த செல்வத்தினுடைய பயன் என்ன? மற்றவங்களுக்கு கொடுத்து அதுல மகிழ்ச்சி அடைவோம். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பே மெனினே தப்புண பலனே அப்படின்றான். செல்வத்தினுடைய பயன் மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடையணும். அதை விட்டுட்டு துய்ப்பேம் அப்படின்னா அனுபவிக்கணும், நான் தான் அனுபவிப்பேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா தப்புண பலனே இருக்கிற செல்வமும் இல்லாம போயிடும், நிலை இல்லாமல் போயிடும். அதனால நிலையில்லாத இந்த உலகத்துல எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்ற எண்ணம் ரொம்ப தவறானது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளை, செல்வத்தை எல்லாருக்கும் கொடுத்து அதுல மகிழ்ச்சி அடையணும். இந்த பாடல்ல சொல்லக்கூடிய கருத்தே அதுதான். இந்த சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க புறநானூற்றுல. அது மட்டும் இல்ல, இந்த புறநானூற்றுல அவனை அவர் பாடியது அப்படின்னு ஒரு பாடல்லையும் சொல்றாங்க. அதாவது அவனை அப்படின்னா இந்த இடத்துல அரசனை சொல்றாங்க, அவர் அப்படின்னா புலவர்களை சொல்றாங்க பாடியது. அப்ப அரசனை விட புலவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் சமூகத்துல இருந்திருக்குது அப்படின்றத நம்முடைய சங்க இலக்கியங்கள் எடுத்து சொல்லுது. அது போலதான் இந்த பாடலையும் எது நிலையில்லாதது, அந்த நிலையில்லாத வாழ்க்கையில நாம நிம்மதியை தேடி போயிட்டு இருக்கோம். அந்த நிம்மதியெல்லாம் விட எல்லாருக்கும் கொடுத்து அதுல மகிழ்ச்சி அடைவோம் அப்படின்றதான் பாடலுடைய நுட்பமான பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதனால செல்வத்து பயனே ஈதல் அப்படின்றத எல்லாருமே நினைவில் வச்சுக்கிடுவோம். அனைவருக்கும் நன்றி.